குமார் ஐயா வந்து நிச்சயமாக நமக்கு அழகாக ஒரு சபையை கட்டி கொடுத்துருக்கிறார். அவருக்கும் கரங்களை தட்டுவோம். மெயின் உண்மையாக செஞ்ச அந்த நன்மைகளை நான் மறக்க முடியாது. மெயின் என்னுடைய அப்பா பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்டீஃபன் ராஜ். மெயின் அவரை சொல்லுவாங்க ஏழு கத்தி நடராஜன் சொல்லுவாங்க. ஏழு கத்தி நடராஜன், அவர் பெரிய ரவுடி. ஏழு கத்தி நடராஜன் சொல்லுவாங்க. அவர் பெரிய ரவுடியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து இங்கே அவருடைய பேரில் இங்கே ஒரு நல்ல தகப்பனை கொடுத்துருக்கிறார். மீன் பாஸ்டர் கெவின் அண்ணன் அப்பா அவங்களும் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். மீன் டோமினிக் அண்ணன் அவர் நல்ல தகப்பனாக இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அக்கா பேர்லாம் சொல்லலாம். நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். மீன் முதல் சபை மக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மனைவி மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக உழைச்சாங்க. அமேன், கடினமான உழைப்பு. ஆனால் கர்த்தர் அவளையும் பலப்படுத்தினார். அமேன், எல்லா காரியத்திலும் அமேன், ஒரு நாளும் சோர்ந்து போகலை. எவ்வளோ காரியம் நடந்துச்சு. சபை பிள்ளைகள் மீன் வந்திருக்கிற எல்லா சபை பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உழைப்பு, அதாவது இரவும் பகலும் உழைச்சாங்க. நானும் தூங்கி 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் 2 நாளுக்கு முன்னாடி சுத்தமாக தூக்கமே இல்லை. அப்படியே வெளியே ரோட்டில் நடந்துகிட்ருக்கேன், ஆட்டோ ஓட்டுறேன், என்னென்னோ எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். அமேன். ஆனால் கர்த்தர் நல்லவர். அமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் இந்த சபையை கட்டி கொடுத்தவர். உங்களுக்கும் ஒரு சரியான நேரத்தில் அவருடைய வார்த்தை தீவிரமாக நிறைவேறி ஒரு நல்ல வீடை கட்டி தரப்போகிறார். மேன், இந்த கூட்டம் ஆயத்தம் பண்ணும்போது இஸ்ரேல் பாஸ்டர் வந்தாங்க மதுரையிலேருந்து. அவர் உண்மையாக ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடு. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹம்பலாக தங்குவாங்க. மைக்கேல் பாஸ்டர் ரொம்ப ஹம்பலாக தங்குவாங்க. அவங்க சொல்லும் போது, பாஸ்டர் நான் போல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த ஹால் நிரம்பிடும், கிரவுண்ட் நிரம்பிடும், அங்கே நிரம்பிடும், மேலே நிரம்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமே கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை அற்புதமாய் கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு நான் ஃபாதர்களை கொடுக்க போகிறேன். மெயின், ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை சொல்லுங்கள். வேடிக்கை பார்க்க வரல, யார் யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, சர்ச்சு எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்க வரல. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். ஆண்டவர் மாத்திரம் ஆராதிச்சதுனால தான் இன்னைக்கு உலகம் எங்கும், புரியுதுங்களா, வேற ஒன்றுமே செய்யலை. மெயின், நான் ரொம்ப பெருசாக எனக்கு பேச தெரியாது, அவ்வளோ பெருசாக சொல்ல தெரியாது. ஆனால் அவன் ஃபாதரை பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது, ஆராதனை. வர்ஷிப் 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 வர்ஷிப். ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருந்தாங்க, ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, வேதத்தை வாசிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம். ஆமேன். ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இருந்ததுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பாடல்களை உலகமெங்கும் பாடுறாங்க, எல்லா தேசங்களிலும். ஆமேன்.